சக்தியின் பாட்காஸ்ட் இன்ஃபினிட்டி காமெண்ட்ரி பாக்ஸில் சந்திக்கிறோம். ராஜ், ஐபிஎல் என்ன சொல்லுது? ஐபிஎல் பரபரப்பா, விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு மயூரன். குறிப்பா ஐபிஎல் போட்டியில என்னதான் நடக்குதுன்னு நீங்க சொல்லுங்க. நாங்கள் வெர்ற நேரம் தான். நாங்கள் வெர்ற நேரத்துக்கு முதல் நாள் தான் மும்பை இந்தியன்ஸ் ஒவ்வொரு போட்டியும் வின் பண்ணுது. நேற்று வின் பண்ணியிருந்தாங்க. ம். கடந்த நிகழ்ச்சிக்கு முதல்ல வின் பண்ணாங்க. மும்பை இந்தியன்ஸ் அப்படி பேசுவோம்னு சொன்னால் ஏதாவது சமாளிச்சிடுறாங்க. சரி, அப்ப நாங்க ஒவ்வொரு நாளும் வரணும் அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் ஆசைப்படுறாங்க. ஆனால் நேற்று வந்து ஹார்திக் பாண்டியாவை தூக்கிட்டு நல்ல ஒரு வெற்றியை பெற்றுக்கொண்டாங்க. உண்மையா மயூரன், அந்த ஒரு வீட்டில இருந்து ஒரு செங்கல்ல கலட்டினா ம் வீட்டுக்கு ஒரு புதுக்கல்ல வைக்கும்போது இன்னும் ஸ்ட்ராங்காகனு ஒரு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி ஹர்திக் பாண்டியாவை தூக்கிட்டு மீண்டும் சூரியகுமார் யாதவுக்கு போனது பிறகு அன்னைக்குள்ள ஒரு ஒற்றுமை தெரிஞ்சு நேற்றைய போட்டு நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேரும் சந்தோஷமா விளையாடினான். ஆனா ஹர்திக் பாண்டியா இருக்கும்போது விளையாடலையே. அதான் அது குஜராத் டைட்டன்ஸ் அன்னைக்கு சாம்பியன் அதாவது சாம்பியனான பிறகு மீண்டும் எப்போ மும்பை இந்தியன்ஸ் அன்னைக்கு வந்தாரோ ம். அன்றிலிருந்து மும்பை இந்தியன்ஸ் அணி அவ்வளவு சிறப்பாக விளையாடல. ஒன்றும் விளையாடல இது வரைக்கும். ஏன் இதை அணி நிர்வாகம் தொடர்ந்து இவரை தலைவராக வச்சுக்கிறாங்க? இப்ப நல்ல கேள்வி கேட்டீங்க மயூரன். மும்பை இந்தியன்ஸ் என்ன யோசிச்சுன்னா, நாங்க சின்ன வயசுலேருந்து வளர்த்து விட்ட ஒரு பிள்ளை எங்களுக்காக நல்லா விளையாடி குஜராத் டைட்டன்ஸுக்கு போனதுக்கு பிறகு முதல் தரம் முதலாம் ஆண்டிலே வந்து ஐபிஎல் கிண்ணத்தை தூக்கிட்டார். ம் அடுத்த வருஷம் ரன்னர் அப் ம் ஃபைனல் வரைக்கும் போயிட்டார். இப்படியான ஒரு வைரத்தை நாங்கள் ஏன் விட்டு வைக்கணும்னு சொல்லி அவங்களோட ட்ரேட் பண்ணி பேசி பெரிய விலைக்கு மீண்டும் ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸு கூட்டிகிட்டு வராங்க. ம் வரக்குள்ள என்ன சிக்கல் இருக்குண்டா, அங்கே சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இவங்களுக்கு யாரும் கேப்டன் வழங்கல. அந்த நேரம் கேப்டனாக இருந்தது ரோஹித் சர்மா. அவரையும் தூக்கிட்டாங்க. ம் தூக்கிட்டு இவருக்கு கொடுத்தது பிறகு அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிச்சு. நேற்று ஏதோ ஒரு மாதிரி வெற்றி பெற்றாங்க. இருந்தாலும் அடுத்தடுத்த போட்டிகளில் நான் நினைக்கிறேன் ஹர்திக் பாண்டியா ஏதோ காயம்னு சொல்லி அது வெளியில் வச்சிருவாங்க போல இருக்கு. வச்சாலும் வைக்கலாம். ம் ஏன்னா அவர் பெருசாக பவுலிங்கும் இல்லை பேட்டிங்கும் இல்லை நம்ம ஆயிரும். இப்போ இனி மீதமாக இருக்கிற போட்டி மும்பை இந்தியன்ஸ் அன்னைக்கு 4 போட்டி தான் ராஜ் மீதமாக இருக்குது. ம் 4லும் வெற்றி பெற்றால் தான் 14 புள்ளிகளை பெற்று கொஞ்சம் மேலே வரலாம். கடைசி வரை 14 புள்ளி தான் பெறலாம். அதுக்கு மேலே பெறவே இயலாது. போட்டி இல்லை. போனஸ் புள்ளிலாம் இல்லையா? அப்படி 14 பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? எல்லா போட்டியிலும் வின் பண்ணுவாங்களான்றது கேள்வி. அதனால கொஞ்சம் இவங்களோட வாய்ப்பு குறைஞ்சிட்டுது. சரி மாயிரன், இப்போ 14 பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் முதல் 4 இடத்துக்கு இவங்களால வர முடியாது இல்லையா? கஷ்டம். ஏன்னு சொன்னால் இப்போ பாருங்க, ம். பஞ்சாப் கிங்ஸ் அணி 13 புள்ளிகளோடு முதலாம் இடத்துல இருக்கு. சரி, அவங்களுக்கு இன்னும் ஒரு போட்டி வின் பண்ணால் போதும். ஒரு போட்டி வின் பண்ணால் சரி 15 புள்ளி ஆயிரும். அடுத்து பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி 12 புள்ளிகள். ம். அவங்களும் ஒரு போட்டி வின் பண்ணால் 14 புள்ளி. 14. அடுத்து சன்ரைசர்ஸ் 10 போட்டியில் 4 போட்டி மீதமாக இருக்குது. 1 வின் பண்ணால் 14 புள்ளி. 14. ம். இப்போ அடுத்து குஜராத் டைட்டன்ஸ் 12 புள்ளிகள், 10 போட்டி, 4 போட்டி மீதமாக இருக்குது. 1 வின் பண்ணால் 14 புள்ளி. அப்போ இவங்க 14 புள்ளியை எடுத்தும் ம். என்ன செய்ய போகிறாங்க? அப்போ இந்த முதல் இருக்க 4 அணியும் எல்லா போட்டியிலையும் தோக்கணும். எல்லாம் தோக்கணும். இவங்க நல்லா ரன் ரேட்டில் முன்னுக்கு வரணும். நல்லா ரன் ரேட்டில் வரணும். இது சாத்தியமாகிற விஷயம்னா எனக்கு என்ன தெரியல. நான் சொல்கிறேன் மும்பை இந்தியன்ஸ் அவுட். அப்போ அவங்களுக்கு இன்னொரு நல்ல வேலை செய்யலாம் மயூரன். சரி, இவ்வளோ போட்டி தோத்துறீங்க தானே, இருக்கட்டும். சீனியர் பிளேயர் கொஞ்சம் ஓய்வை கொடுத்துட்டு புதுசாக நிறைய பேர் இருக்காங்க தானே, சும்மா காசு கொடுத்து வாங்கி குவிச்சு வச்சிருக்கீங்களே, வாய்ப்பு கொடுங்க. என்ன செய்யற? சீனியர் பிளேயர்ஸ் அடுத்த வருஷம் விளையாட முடியாது போன. ரோஹித் சர்மாக்கெல்லாம் அடுத்த வருஷம் ஐபிஎல் இல்லைன்னா அது உண்மையான ஒரு விஷயம். அப்போ கொஞ்சம் சீனியரையும் ஜூனியரையும் மிக்ஸ் பண்ணி போட்டால் சில வேளை நல்ல ஒரு ஒரு வைரம் மாதிரி சில பிளேஸ் கிடைக்கலாம் இல்லையா? அடுத்து நான் பார்ப்போம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எல்லாருமே உபாதை வெர்றவன் போகிறவன் எல்லாம் ஒரு போட்டியில் விளையாடிட்டு அடுத்த நாள் உபாதை கடைசியாக விளையாடின வீரரும் கூட. டோனி வருவார். டோனி இப்போ வேறு மைதானங்களுக்கு போட்டிக்கு போகிறார் இல்லை, சென்னையிலேயே தான் இருக்கிறாரு. குறிப்பாக அடுத்த போட்டியிலும் விளையாடுவாரான கேள்வி தான். எனக்கு தெரிஞ்சு தோனி விளையாட மாட்டான் மயூரன். ஆனால் கடைசி 14வது போட்டியில் மட்டும் தோனி இம்பேக்ட் பிளேயராக வந்து தன்னுடைய முடிவை அறிவிச்சிட்டு போவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாண்டி சென்னைக்கு என்ன மாதிரியான வாய்ப்பு இருக்குது? அவங்க எல்லாம் ஒரு மிக்ஸ், அந்த சினிமாவில் சொல்லுவாங்களே ஒரு கலவையான விமர்சனம். சென்னை அணி 9 போட்டிலாம் விளையாடிக்கணும். 5 போட்டி மீதமாக இருக்குது. அதனால் 5ல் 2 புள்ளி எடுத்தால் 10, 18 புள்ளி இருக்குது. இவங்களுக்கு ஒரு 18 புள்ளி இருக்குது. 18 புள்ளி குறைஞ்சதும் எடுக்கலாம் கூடுதலாம். அதனால் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லா போட்டியிலும் வின் பண்ணணும். அந்த அணிக்கு பிரேவிஸ், ருத்ராஜ் கேக்வாட், சஞ்சு சாம்சன் இவங்க வந்து கூடுதலான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கணும். என்னென்னு சொன்னால் சென்னை 230 அடித்தா தான் கொஞ்சம் தாக்கு பிடிக்கலாம். ஆமாம், அவங்களோட போலர்ஸ் பெருசாக இல்லை. அந்த அன்சுல் கம்போஜ்னு சொல்லி அவர் ஓரளவுக்கு போடுறாரு, மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. 100 மட்டும் அவ்வப்போது சிறப்பாக விளையாடுறாரு. அதே போல் அகில் ஹுசைன், இந்த 2 பேரையும் தான் நம்பியிருக்காங்க சுழற்பந்து வீச்சில். வேகப்பந்து வீச்சில் அவ்வளவு ஒரே ஒரு வீரர் தான். ஏனியர்கள் ஓவர் டவுன் இருக்கிறார், அவ்வப்போது விக்கெட்டுகளை எடுக்கிறார். ஆனால் நானும் சரி நீங்களும் சரி இந்த கிரிக்கெட் உலகமும் சரி சென்னை அணியில் ஒரு வீரரை பற்றி கதைக்க மறந்துடுறோம். யார் அது? சிவம் துவே. அவர் வேர்ல்ட் கப் வின் பண்ண டீம்ல இருந்த பிளேயர். இது வரைக்கும் சென்னைக்கு என்ன செய்திருக்கிறார்? ஒழுங்கா விளையாடலை, ஒழுங்கா பவுலிங் போடல, நிறைய கேட்சை மிஸ் பண்ணார். ஆனால் அந்த பிளேயர்ட அந்த ஒரு போர்வை வந்து பெருசாக மீடியாக்கள் வரமாட்டேது. ஒரு சேஃபாக இருந்துட்டு அப்படியே போகிறார், இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போகிறார். என்ன சார் 4வது 5வது வரைக்கும் கொஞ்சம் அப்படியே பூசி மொழிகிறாங்க.
இப்போ சஞ்சு சாம்சன் மாதிரி வேற 1 டவுனில் அல்லது ஓப்பனிங்காக விரைக கொஞ்சம் பெரிதாக பேசப்படும். சரி மாறன், அதுவும் ஓகே, நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் வார கெச்சை விடுறீங்களே, கைக்கு வார கெச்செல்லாம் சிவதுவே மிஸ் பண்ணியிருந்தார். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. சரி, இன்றைய தினம் டெல்லியோட ஒரு போட்டி இருக்குது. என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? எங்களுக்கு 2 மனசு வாயிரன். டெல்லியில் வந்து பெத்தும் நிசாங்க இருக்கிறாரு, அவரும் அடிக்கணும், சென்னை வின் பண்ணணும். கடந்த போட்டியில் நல்ல ஒரு இணைப்பாட்டம் பெத்தும் நிசாங்கவும் KL ராகுலும் பெற்றுக்கொண்டாங்க. அதன் மூலமாக KL ராகுல் ஒரு சதம் பெற வாய்ப்பு இருந்தது, இருந்தாலும் அது முடியலை. இப்போ டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்தவரையில் அதுவும் 9 போட்டியில் பங்கு பெற்று 8 புள்ளிகளோடு இருக்குது, 4 வெற்றி. அந்த அணிக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த முறை எல்லா அணிகளும் கிட்டத்தட்ட போட்டி போட்டு கொண்டு வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இல்லையா? அது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் சென்னை IPL பொறுத்த வரையில். அதே வேளையில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை பிருத்திஷா எல்லாம் எடுத்திருந்தாங்க, ஒரு போட்டியும் விளையாடல, அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்போ கடந்த போட்டியில் பெத்தும் நிசாங்காவுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க, அடிச்சிட்டாரு. அப்போ இனி அவரை திருப்பி இந்த போட்டியில் கட்டாயம் விளையாட வைப்பாங்க. இப்போ யாருக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையோன்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அது ஒரு சுவாரஸ்யமான கதை மாயிரன். கடந்த போட்டியிலும் பெத்தும் நிசாங்க பேர் போடலையா, அந்த புதுசாக அவர் எடுத்தாங்களே ஆக்டே ஏதோ ஒரு பேர் உண்டு அவரோட பேர், அவர் கடைசி நேரத்தில் அவருக்கு இன்ஜெக்ட் ஆகிருச்சான். சரி அப்படின்னு சொல்லி மீண்டும் பெத்தும் நிசாங்காவுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதே போல் கிடைச்ச வாய்ப்பு யூஸ் பண்ணிட்டார். கருண் நாயர் நடுக அந்த டக் அவுட்லேயே இருக்கிறாரு. கடந்த போட்டிலையும் ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு இருந்தார். சான்ஸ் கிடைக்கல. அது பிளேயர்ஸை பொறுத்தவரை மாயிரன், அது ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டம் இல்லையா? நாங்கள் விளையாடிட்டு டக் அவுட்டில் உட்காந்து மெச்சை பார்த்து கொண்டு இருக்கும்போது வாய்ப்பு வருமானு சொல்லி அதை அனுபவிச்சாதான் அந்த வழி புரியும். அதுபோல் இந்த அணிகள் முக்கியமாக மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பழைய ஆட்களுக்கு ஓய்வை கொடுத்துட்டு புதிய ரத்தத்தை கொண்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தா தான் இனி வருகின்ற போட்டிகளில் வின் பண்ணலாம். அது விளையாட்டாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி. அரசியலில் புது ரத்தம் மாதிரி விளையாட்டுலேயும் வேணும் சென்னைக்கு. சரி, நாங்கள் பஞ்சாப் கிங்ஸை பார்ப்போம். நல்ல வெற்றிகளை எல்லாம் பெற்று வந்தது. அன்றைய காலமாக சின்ன சின்ன சறுக்கில் சறுக்கி கொண்டிருக்காங்க. ஆனால் இன்னும் அவங்களுக்கு ஒரு 2 போட்டியில் வின் பண்ணினா நேரடியாக பிளே ஆஃபுக்கு போயிடுவாங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் பஞ்சாபுக்கு இந்த சர்க்கிள் தேவை, தோல்வியும் தேவை. அப்போ தான் டீமை கட்டமைச்சு கொள்ளலாம். ஏன்னா அவங்க முதல் 3 பிளேயரை நம்பி தான் இருக்காங்க. அவங்க அடிக்கலை அப்படின்னு சொன்னால் அங்கெல்லாம் மிடில் ஆர்டர் டெஸ்ட் பண்ணப்படுது இல்லை. இப்படியான தோல்விகள் வரும்போது தான் அவங்களோட ஸ்ட்ரென்த் அவங்களுக்கே விளங்கும். பிரியன் ஷாரியா, பிரப்சிம்ரன் சிங், அதே போல் ஸ்ரேயாஸ் ஐயர், அவங்களோட போட்டி முடிஞ்சிடும். அவங்களே அடித்து கொண்டு வருவாங்க ஸ்கோரை. அதனால் பின்னுக்கு வரவங்கள செயற்பாடு வந்து குறைவாக இருக்குது. அதுபோல் தான் இந்த பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியை பொறுத்தவரை அவங்க எல்லாருமே கொஞ்சம் மிக்ஸ் ஆகி விளையாடுறாங்க. ஆரம்பத்துலேருந்து 5ஆம் 6ஆம் இலக்கப்பட்டு விளையாடுறாங்க. அதுபோல் பந்து வீச்சிலும் நல்ல சிறப்பான ஒரு பலமான ஒரு அணியாக இருக்குது பெங்களூர் அணி. அதுவும் புவனேஸ்வர் குமார் இந்த வயசில் சும்மா ஸ்விங் போடுறார் மாதிரின்னு அது எந்த பக்கம் போகுதுன்னு பிளேயர்ஸுக்கே கண்டுபிடிக்க முடியலை. அது நல்ல ஒரு பந்து வீச்சு. அதுபோல் ஹேசில்வுட்டும் ஆரம்ப போட்டிகள் விளையாடாமல் இருந்து பின்னர் வந்து விளையாடி இப்போ மிக சிறப்பாக பந்து வீசி கொண்டிருக்கிறார். இதுவும் மேலே ஒரு பலமாக அமைந்திருக்கிறது பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியை பொறுத்தவரை. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் என்ன செய்யுது? அதுவும் ஒரு கலவையான விமர்சனம் தான். அவங்கள பெருசாக பெட் கமின்ஸை தவிர பவுலிங்னு நாங்கள் பார்க்கும்போது யாருமே இல்லை. இஷான் மாலிங்க சொல்லலாம், கூடுதலான விக்கெட், ஓட்டங்கள் விட்டு 15 விக்கெட்டுகள். கடந்த போட்டியில் விக்கெட் இல்லை. அந்த அணிந்த முக்கியமான விஷயமே அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட்டும். அவங்க 2 பேரும் அடிக்கலைன்னு சொன்னால் அவ்வளோதான், போட்டி முடிஞ்சிடும். அதை தாண்டி சன்ரைசர்ஸ் வந்து வின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி 250க்கு மேலே அடிக்கணும். ஏன்னா அவங்க போலிங்கை நம்பி இருக்க முடியாது. நிதிஷ்குமார் ரெட்டி அணியில் இருக்கிறார், நல்ல ஒரு சகோதர வீரர். ஆனால் ஸ்கோர் பெருசாக அவரால் வருது இல்லை. ஹென்ரிச் கிளாசன் நல்லா விளையாடி கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக நான் நினைக்கிறேன் இந்த தொடரில் 4 சதங்களை பெற்றிருக்கார், 4 அரை சதங்களை பெற்றிருக்கார். எனவே இந்த 3 பேரையும் நம்பி தான் சன்ரைசர்ஸ் இருக்கிறது. அது இப்போ முரளியும் சொல்லிங்கன்னா இந்த IPL போட்டிகள்லாம் ஒரு பிஸ்னஸ் மயமாக போயிட்டுருக்கு. பந்து வீச்சாளருக்கு சாதகம் இல்லை, துடுப்பாட்டவர்கள் 6 அடிக்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி முத்தையா முரளிதரன் பொங்கி எழுந்திருக்காங்க. ஆனால் சன்ரைசர்ஸ் அணியில் பயிற்சியாளர்களாமல் டேனியல் விட்டோரியும் இருக்கிறார், முரளியும் இருக்கின்றார். 2 பேருமே சுழற்பந்து வீச்சு ஆலோசகர்கள். சரி, சன்ரைஸை விடுவோமே. இந்த டீமை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? LSG அதை பற்றி பேசி என்ன செய்கிற? அணி உரிமையாளரே வெறுத்து போய் பார்த்துட்டு இருக்காரு. ரிஷாட் பந்துக்கு எவ்வளோ கொடுத்து எடுத்தாங்க. ஐயோ, வேலையில் மாயிரன் என்ன ஒரு பொறுப்பாளர் இல்லை, தேவையில்லாத ஷாட்ஸ் என்ன, எனக்கு காய்ச்சி பிரயோசனம் இல்லை மாதிரி. நீங்களே பேசுங்க. அதுபோல் நிக்லஸ் பூரன் கடந்த போட்டியில் மட்டும்தான் ஒரு அரை சதம் அடித்திருந்தார். நேற்று நடந்த போட்டியில் இப்படி அந்த அணியில் துடுப்பாட்டம் சாதிக்கவே இல்லை. இதுதான் அது பலவீனம். பந்து வீச்சு முகமது ஷாமி நல்லா பந்து வீசி கொண்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய அளவுக்கு ஏனியவர்கள் இல்லை. இதுதான் அந்த அணியினுடைய ஒரு பரிதாபம். இன்னொரு விஷயம் நோட் பண்ணிப்பீங்க மாயிரன், நல்ல விளையாடாத அணிகள் இருக்குது தானே, வெற்றி பெறாத அணிகளில் நல்ல பிளேயர்ஸ் இருந்தால் கூட அவங்க வெளியே தெரிய மாட்டாங்க.
இதை வின் பண்ணக்கூடிய டீமில் இருக்கிற ஓரளவுக்கு சிறப்பாக விளையாடுற பிளேயர் எல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்கிறான். இதுதான் ஐபிஎல் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதுபோல் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை பொறுத்தவரையில் அதுவும் சன்ரைசர்ஸின் ஒரு கொப்பி தான். சூரியவன்ஷியும் ஜெய்ஸ்வாலும் துருவ் ஜுரேலும் அடிக்காட்டா அவ்வளோதான். அந்த அணியும் அப்படி நித்திர கொள்ள வேண்டியதான். கேப்டன் ஒருத்தர் இருக்காரு, அந்த இதெல்லாம் பிடிச்சி மாட்டுப்பட்டாரு, அது என்ன நடந்து தெரியாது. நம்ம அதுக்கு தண்டனை கொடுக்கல, பேசாமல் அப்படியே அபராதம் விதிச்சு அபராதம் மட்டும் விதித்திருந்தாங்க. அந்த அணியை பொறுத்தவரையில் ஜோஃப் ராஜர் நல்லா பந்து வீசுகிறார், ஏனியர்கள் அவ்வளவு சிறப்பாக இல்லை, அது ஒரு பலவீனமாக இருக்குது. அதே வேளையில் ரியான் பராக் கடந்த போட்டியில் ஒரு சதம் அடிக்க வாய்ப்பு இருந்த, நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு அரை சதம் அடித்து முன்னேறி வந்தார், சதம் அடிக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ரியான் பராக் கேப்டன் அந்த ஒரு தலைமைத்துவத்துக்கு சரி வர மாட்டார். அதே நேரத்தில் சன்ரைசர்ஸ் வந்து ஏமாயிரும். சந்தீப் சர்மான்ற ஒரு பிளேயர் இருந்தார் தான், நீங்கள் அவரை விளையாடலை, நல்ல சிறப்பாக பந்து வீசக்கூடியவர். அதே நேரத்தில் நிறைய முக்கியமான ஆட்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறீங்கல்ல, என்ன செய்கிறது? அதே நேரத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்தவரைக்கும் இன்னொரு பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, அவங்களும் கெச்ச விடுறாங்க நிறைய பேர். அது என்ன மாதிரி இந்த ஐபிஎலுக்கு என்ன சார் இருக்கா, கையில் பட்டர் பூசி கொண்டு வராங்களா? இப்போ சொல்லுவாங்க பனிப்பொழிவு அதனால் கை நழுவுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி இருந்தாலும் அடுத்து நான் குஜராத் டைட்டன்ஸில் பார்க்கலாம், கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சு வராங்க. இப்போ சுப்மன் கில், ஜோஸ் பட்லர் நல்லா அடிக்கிறாங்க, எல்லாம் ஃபோமுக்கு வந்திருக்காங்க. அதனால் குஜராத் டைட்டன்ஸ் முன்னேறி வந்திருக்கு. இப்போ பார்க்குற நிலையில் 5ஆம் இடத்துல இருக்குது. அந்த அணிக்கும் சூப்பர், அதாவது பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ காலம் நீங்கள் ஏன் ஜேசன் ஹோல்டரை மிஸ் பண்ணீங்க என்று சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். அவர் வந்ததுக்கு பிறகு டீம் மாறிட்டு பேலன்ஸ் ஆகிட்டு, குறிப்பாக பந்து வீச்சிலும் சரி துடுப்பாட்டத்திலும் அவ்வப்போது சிறப்பாக செயற்படுகிறார். கடந்த போட்டியில் 4 விக்கெட்டை கைப்பற்றி அவர் தான் போட்டியின் ஒரு திருப்பு முனையாக மாறினார், கச்சும் பிடிச்சார். எனவே குஜராத் டைட்டன்ஸ் இப்போது பலமாக வந்துட்டுது. இனி நாங்கள் என்னத்தை பார்க்குறது அடுத்து? எல்லாம் பார்த்தாச்சு இல்லை? இல்லை, இன்னொரு டீம் இருக்கு ராஜ், இன்னொரு டீம் டெல்லி சொல்லியாச்சு இல்லையா? கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். அது பாருங்க, டீமே மறக்கிற அளவுக்கு அவனோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஏதோ கொஞ்சம் முன்னேறி 7 புள்ளிகளோடு இருக்கிறாங்க. 9 போட்டியில் 3 வெற்றிகளை பெற்று ரஹானையும் ரகுவன்ஷியும் அந்த அணிக்கு பக்கபலமாக இருக்கிறாங்க. குறிப்பாக நியூசிலாந்து வீரர் அலன் வாய்ப்பு கொடுக்கல. உலக போட்டிகள் நல்லா விளையாடினார். அவருக்கு இந்த ஐபிஎல் சர்க்கிள் தான், முழுமையாக சர்க்கிள் சரியா அமையல. அந்த டீம் சைப்பட்டுன்னு சொல்லி அவருக்கும் வாய்ப்பு பெருசாக வாய்ப்பு கொடுக்கல. கேமரூன் கிரீன் அதான் கோடி கொடுத்து எடுத்ததுக்காக எல்லா போட்டியும் விளையாட வைக்கிறாங்க. பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட ஒன்றுமே எதிர்பார்க்க முடியல. அதுபோல் பந்து வீச்சு மதிஷ்ட பத்திரன உபாதைக்குள்ளாய் எல்லாம் சரியாக போய் முடிஞ்சு பங்கு பெற்று அந்த எதிர்பார்க்கப்படுறது. கடந்த போட்டியில் வாய்ப்பு கொடுக்கல. இனி கொடுத்து வெற்றி பெற்று என்ன செய்வாங்க தான் கேள்வி. ஒரு பிரயோசனம் இல்லை. இப்போ கொல்கத்தாவுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி மாயிரன், இப்போ அவங்க டீமை பற்றி அனலைஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனில் இருக்கிறாங்க. அடுத்த வருஷம் இதே டீமோட போக போகிறாங்களா, கேப்டன்சியை மாற்ற போகிறாங்களா, எல்லாம் நிறைய யோசிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க. இப்போ கவலைப்படுவாங்க, நாங்கள் ஏன் ஆண்ட்ரூ ரசலை விட்டோம் அப்படின்னு சொல்லி. அதே வேளையில் ராஜ், இப்போ இந்த ஐபிஎல் தொடரில் கூடுதலான ஓட்டங்கள் என்று பார்க்கின்ற போது KL ராகுல், வைபவ் சூரியவன்ஷி, விராட் கோலி, அபிஷேக் சர்மா இவங்க தான் 400 ஓட்டங்களை கடந்திருக்கின்ற சில வீரர்களாக பார்க்கப்படுறாங்க. இவர்களை தவிர இனியர்கள் அவ்வளவாக இந்த ஐபிஎல் தொடரில் எதிர்பார்க்கப்பட்ட பல வீரர்கள் சாதிக்கல. அதுதான் அந்தந்த அணிகளுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. உண்மையாக மயிரன், இப்போ அந்த ஐபிஎல் மோஸ்ட் ரன்ஸ் எடுத்த பட்டியலை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓப்பனர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு வீரர் ரஜத் படிதார், அதே போன்று ஹென்ரிக் கிளாசன், இவங்க 2 பேர் தான் மிடில் ஆர்டர்ஸில் வர பேட்ஸ்மேன். அபிஷேக் சர்மா 440, KL ராகுல் 433, கிளாசன் 425, வைபவ் சூரியவன்ஷி 404. இந்த 4 பேர் தான் 400 ஓட்டங்களை கடந்த வீரர்கள். பந்து வீச்சில் பார்த்தா புவனேஸ்குமார் 17 விக்கெட்டுகள், அனுஷ் கம்போச் 17 விக்கெட்டுகள் சென்னை சார்பாக. அதேபோல் ரபாடா 16, ஜோஃப் ராஜர் 15, இஷான் மாலிங்க 15. உண்மையாக அந்த புவனேஸ்குமாரை நீங்கள் போலிங்கை பார்க்கும்போது சீம் போலர் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது அவர் லெக் சைடும் அதான் நாங்கள் சொல்லுவோம், 2 பக்கம் ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி அவருக்கு இருக்குது. நிறைய பேர் அதை திணறாங்க, போல் பட்டு எங்கே வருது அப்படின்னு தெரியாமல் சிறப்பாக வீசுகிறார். எனவே இந்த மே மாதம் 24ஆம் தேதி, இந்த மாதம் 24ஆம் தேதி மட்டும் ஒவ்வொரு போட்டிகளும் விறுவிறுப்பு. அந்த ஒவ்வொரு போட்டியும் வந்து ஒவ்வொரு அணிகளுக்கும் மிக மிக முக்கியம். கடைசி மே மாதம் 24ஆம் தேதி மும்பை இந்தியன்ஸுக்கும் ஒரு மச் இருக்குது. அந்த போட்டி வரைக்கும் அந்த அணிக்கு மிக முக்கியமான போட்டி. அதுக்கப்புறம் தான் பிளே ஆஃப் சுற்றுகளாக அமைய போகுது. எப்படியா இருந்தாலும் நீங்கள் பிளே ஆஃப் சுற்றுக்கு என்னென்ன அணி வரும் கடைசியாக சொல்லுங்கள் பார்ப்போம். நான் சொல்கிறேன், நான் குறித்து வச்சுக்கணும் மயிரன். பஞ்சாப் கட்டாயம் வரும், ரைட். RCB கட்டாயம் வரும், ரைட். சன்ரைசர்ஸ் ஷுவர் இல்லை. மற்றது ராஜஸ்தான் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. குஜராத் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முதல் சொன்ன 2 டீமும் ஓகே. சன்ரைசர்ஸும் ராஜஸ்தானும் கொஞ்சம் துடுப்பாட்டத்தில் சாதித்தா வாய்ப்பு நிச்சயம். ஒரு 220 அடித்தா வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குஜராத் டைட்டன்ஸுக்கும் சென்னைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படியான ஒரு அரும்பட்டான வாய்ப்பு தான். மிகுதி அணிகளுக்கு வாய்ப்பு அவ்வளவு இல்லை, மங்கிட்டு. குஜராத் வந்தால் வெறித்தனமாக விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். இனி வேறு இப்போ இந்த பின்னிலையில் இருக்கிற அணிகள் முன்னுக்கு வர வேண்டுமா என்றால் சொன்னால் எதிர் அணிகள், வெற்றி பெற்ற அணிகள் மிகப்பெரிய ரன் ரேட்டில் தோற்கணும்.
அதேபோல் சிறப்பான வெற்றிகளை பெறாமல் படு தோல்வி அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால்தான் பின்னால் இருக்கிற மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் போன்ற அணிகள் முன்னுக்கு வரக்கூடியதாக இருக்கும். இப்போ புள்ளிகளை பெற்றாலும் கூட ரன் ரேட் தான் மிகப்பெரிய ஒரு விடயமாக மாறப்போகுது. நாங்கள் போன வாரமே சொல்லியிருந்தோம், இந்த பஞ்சாப் கிங்ஸ் வந்து தப்பிச்சிட்டு ஒரு போட்டி ட்ரோவில் முடிஞ்சபடி அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் வழங்கப்பட்டிருக்கு. அந்த பாயிண்ட்ஸ்லேயே அவங்க பாருங்க டொப்புக்கு போயிடுவாங்க. என்னன்னா அந்த ஒரு பாயிண்ட்ஸ் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும். இப்போ 9 போட்டியில் விளையாடி 14 வின்னு சொன்னால் ஆர்சிபியும் 14 புள்ளிகளோட தான் இருக்கும். ஆனால் அவங்க 15ல் இருப்பாங்க. அந்த ஒரு புள்ளி மாற்ற போகுது. எனவே பார்ப்போம். அடுத்த வாரத்துக்கு நாங்கள் மீண்டும் வருவோம். அடுத்த வாரத்துக்கு முதலே வந்துடுவோம். இன்னும் ஒரு பொட்கல்ட் இன்ஃபினிட்டி கமெண்ட்ரி பாக்ஸில் சந்திப்போம். இன்னும் நிறைய விஷயங்களை பேசுவோம். இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் பல வந்திருக்கும். எனவே நீங்களும் இந்த பொட்கால்ட்டை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன உங்களுடைய கருத்து, நாங்கள் சொன்னது பிள்ளை நீங்கள் இப்படி பேசியிருக்கலாம் அப்படி பேசியிருக்கலாம்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நாங்கள் எடுத்துகிட்டு பேசுகிறது தயாராக இருக்கோம். சரி, இந்த அளவில் நாங்கள் இன்றைய பொட்கால்ட் இன்ஃபினிட்டி கமெண்ட்ரி பாக்ஸை நிறைவு செய்ய போகிறோம். நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறோம். அடுத்த நிகழ்ச்சிக்கு வரும்போது இன்னும் பல சுவாரஸ்யங்கள் நடக்கும். சுவாரஸ்யங்களை அள்ளித்தாரத்துக்கு பொட்கள் தயாராக இருக்குது, மறக்காமல் பாருங்கள். எனவே மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். விடைபெற்றுக் கொள்வது என்று உங்கள் அன்பின் CK மயூரன், என்று உங்கள் அன்பின் SMR ராஜ். நன்றி, வணக்கம்.